கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஸ்நேகத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம், தியானிக்க போகிறோம். ஸ்நேகம் அப்படின்னாலே ஒரு அன்பு, உள்ளார்ந்த அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேதத்தில் பார்க்கும்போது எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேனையா, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேனையா, காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டீரேன். அநாதி ஸ்நேகத்தால் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாரா, நேசித்தாரா. காருண்யத்தினால உங்களை என்ன செஞ்சாரா, இழுத்து கொண்டாரா. என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை கணவருடைய அன்பு மாயை, மனைவியின் அன்பு மாயை, பிள்ளைகளுடைய அன்பு மாயை தான், ஒருவேளை உறவினருடைய அன்பு கூட மாயை தான். உலகத்தில் எல்லா ஒரு மாயையும் மன சஞ்சலமாக தான் இருக்குது. ஆனால் அதே வேளையில் ஆண்டவருடைய அநாதி அன்பு தான் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட ஏதோ ஒரு சில காரியங்களை கேட்பீங்க, உடனே அந்த நேரம் தருவாங்க, அன்பு பாராட்டுவாங்க, அப்புறமா என்ன செய்வாங்க, எரிஞ்சு விடுவாங்க, கோவப்படுவாங்க. அதே போல் உங்கள் மனைவி, அதே போல் உங்கள் பிள்ளைகளும் கூட அப்படி தான். ஒருவேளை நீங்கள் நண்பனை, சிநேகிதர் கூட அப்படி தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அநாதி ஸ்நேகத்தா உன்னை நேசித்தேனே, காருண்யத்தினால உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நேசம் என்று சொல்லி பார்க்கும்போது, வேதாமத்தில் பார்க்கும்போது தாவீதும் யோனத்தானும் ஒரு ஸ்நேகிதனாக இருந்தாங்க. ஏன்னா சவுலின் மகன் தான் யோனத்தான். ஆனால் அந்த தாவீதுக்கு விரோதமாக எப்பொழுதும் சவுல் எழும்பிக் கொண்டே இருந்தான். எப்பெல்லாம் அவரை கொல்லணும்னு காய்முகரமாகவே இருந்தான். ஆனால் அந்த சவுலின் மகன் யோனத்தானோட தாவீது அவ்வளோ ஒரு நட்பாக இருந்தான். நான் அன்பு பிள்ளைகளே, இதுதான் உள்ளான அன்பு. எப்படின்னா மாய்மாலம் இல்லாத அன்பு, பொறாமை இல்லாத அன்பு, உள்ளான அன்பு. நீ எனக்கு எதிரியாக இருந்தால் எனக்கு என்ன, ஏன் உன்னுடைய மகையின் இடத்துல உள்ளான அன்பாக இருக்கான், நான் அதனால் என்ன செய்வேன், அவரிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு, அன்பு கூறுகிறான். அன்பு பிள்ளைகளே, இதே போல தான் ஆண்டவர் நீ என்ன பொய், என்ன களவு, என்ன துணிகரமான பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் உங்களை எவ்வளோ அன்பு கூறுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டிய என் அன்பு பிள்ளைகளே, உண்மையான அன்பு இருக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு காதலனும் காதலியும் நெடுங்காலமாக காதல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால சேர முடியலை. ஆனால் திரும்ப திரும்ப என்ன செஞ்சாங்க, தாமதமானாலும் என்ன செஞ்சாங்க, சேர்ந்துட்டாங்க. பல எதிர்ப்புகள் மத்தியில் அம்மா அப்பா என்ன செஞ்சிட்டாங்க, இணைத்து வைத்தாங்க. அப்போ இந்த ஆண்டுடைய பெரிதான கிருபையினால 3 குழந்தைய ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அந்த காதலி என்ன சொல்லலாம், உங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் அம்மா என்ன செய்யக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பானா. அப்படி இருக்கும்போது இவருக்கு எங்கள் அம்மாவின் மூலமாக தான் நீ இந்த வீட்டுக்கு வந்தா, அதனால் எங்கள் அம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் அம்மா இருந்தால் அந்த வீட்டில் இந்த அறையில் கொண்டு பூட்டி வச்சுருங்கன்னு சொல்லுவாங்க. நாட்கள் நகர்ந்தன. 3வது குழந்தை தவுண்டு ஓடிக்கொண்டு இருக்கும்போது அம்மாவை என்ன செஞ்சாங்க, ஒரு அறையில் பூட்டி போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பூட்டி போட்டு ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுத்தது போல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் நகர்ந்தன. அந்த அம்மாவுக்கு இப்படி கொடுக்கும்போது இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ரொம்ப மன கசந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி அந்த தாயார் மனம் உடைஞ்சி ஒரு மைண்ட் பாதிக்கப்பட்டுட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளை, பாதிக்கப்பட்டு ரொம்ப உயிர் போகிற தருணம். அந்த வேளையில் இனி மகனே என்னை மறந்துரு, நீ நல்லா இருன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, மறித்துட்டாங்க. அப்போ தான் என் அன்பு பிள்ளைகளே, அவன் எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு சொன்னான். நாட்கள் நகர்ந்தன. 3வது பிள்ளையும் வளர்ந்து நாட்கள் திடீர்னு சொல்லி மைண்டில் கேன்சர் ஆகி அவனை என்ன செஞ்சுட்டான், மறிச்சிட்டான். அப்போ தான் இவன் தனித்து விடப்படும் போது அந்த 2 பிள்ளைகளும் சொல்லிச்சான், 3 பிள்ளைகளும் சொல்லிச்சான்,
நீங்கள் எங்கள் அம்மா சொல்ல கேட்டு உங்கள் அம்மாவை ஒரு அறைக்குள்ளே அடைச்சி போட்டீங்க. ஆனால் அதே பாதிப்பும் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் அதே பாதிப்பில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு காதலிக்காக இந்த பெற்ற தாயை கூட என்ன செய்கிறாங்க, மறக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, காதலனுக்காக பெற்ற தகப்பனை கூட என்ன செய்கிறாங்க, இழிவாக பேசி ஓடிடுறாங்க. பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப தங்கச்சியை, தம்பியை, நீ யாராக இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கை உனக்கு 1000 காலத்து பயிராக இருக்கும். நீனும் பரிபூர்ண ஆயுளோடு இருப்பான். ஆபிரகாம் சாராளை போல, ஈசாக்கு ரெபேக்காளை போல நீ வாழ்ந்து சுகித்திருப்பான். ஆனால் அதே வேளையில் நீனா ஜூஸ் பண்ணி கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கை முழுசும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். உன் வாழ்க்கை முழுசும் ஒரு நரகமாக இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, அப்பா, இந்த நாளிலையும் கூட நீங்களும் நானும் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஜெபிப்போமா? ஆனால் அன்பு திரளான பாவங்களை மூடும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவைகளின் அன்பே பெரியது. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அந்த அன்பு உங்களிடத்துல இருக்கும்போது நிச்சயமாக இந்த உலக மாயையான அன்பை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. செல் அன்பை விரும்ப மாட்டீங்க. டிவி அன்பை விரும்ப மாட்டீங்க. இந்த மாயையான மனுஷனுடைய அன்பை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அம்மா அப்பா எது சொல்கிறாங்களோ அதை நீங்கள் விரும்புவீங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபிப்போமா? நீர்தானையா, என்றும் நீர்தானையா, எல்லாமே எனக்கு நீர்தானையா, எல்லாமே எனக்கு நீர்தானையா, ஏசையா நீர்தானையா, என்றும் நீர்தானையா. தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் இந்த வாலிபம் மாயை, இந்த வாலிபத்தின் அழகும் மாயை, இதை பார்த்து உன்னுடைய பெற்றோரை வெறுத்து, ஆண்டவரை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, பொல்லாங்கனுக்குள்ளே போய் நரகத்தில் போய் நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற மகளே, நரக வாழ்க்கையில் போய் இருந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதே வேளையில் நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது, அவருடைய பெற்ற தாயின் தகப்பனை நீ கனம் பண்ணும்போது ஒரு மேலான ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு மேலான ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் உனக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் என்றைக்குமே நிலைத்திருக்கும். அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. அந்த அநாதி ஸ்நேகம் ஒரு நாளும் மாறாது. ஏன்னா அவர் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேனேயா, காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். அவருடைய காருண்யம் நம்மளை இழுத்து கொண்டது. அதனால் நீங்கள் கலங்காதீங்க, ஆண்டவருக்கு பயந்துருங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.